ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சௌமியா மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா, என்னோட ப்ரைடல் vlog வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் போனமையும் ஃபஸ்ட்டு ஸ்டுடியோவில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த புக்கிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 1 day பிஃபோர் தான் புக்கிங் ஆச்சு ரிசப்ஷன் மேக் ஓவருக்கு, கிறிஸ்டியன் ரிசப்ஷன் மேக் ஓவர். ஸோ அதனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ மார்னிங் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா May 15 Thursday. ஸோ அன்றைக்கி தான் அந்த மேக்கப் பண்ணுறதுக்கான டே. ஸோ அதனால் சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு பேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பேக் ஃபுல்லாக என்னென்ன வேணுமோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைடுக்கும் க்ரூமுக்கும் 2 பேர்த்துக்குமே மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேக்கில் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வேனிட்டி பேக் நான் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் மட்டும்தான் போகிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக அவங்க வந்துடுவாங்க. ஸோ இப்படி எல்லா பேக்குமே நான் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மெயினாக பைக்கில் தான் அது எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ செர்மினா பிரைடல் ஜுவல்லரி தான் வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு வந்து ஜுவல் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நான் வண்டியில் தான் போயிட்டுருக்கேன். லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புலிகுளம், சுங்கம் பக்கத்தில் கார்மெண்ட் கடல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் மண்டபம். ஸோ நான் மட்டும்தான் இது எல்லாமே எடுத்துகிட்டு, நான் எப்போவுமே பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுட்டேன்னா என்னோடய வண்டி டிக்கியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரி. ஸோ அதுக்குள்ளே ஒரு பேக் நான் வச்சுருவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சுக்குவேன் பேக்கு. ஸோ மண்டபத்துக்கு வந்தாச்சு. சேம் நான் ப்ரைடை வந்து 1:30க்கு நான் வர சொல்லியிருந்தேன். 1 o'clock வந்துடுங்க, 1:30க்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். பட் ஆனால் ப்ரைடு வரக்கு 1 hour லேட் ஆயிடுச்சு. 4:30க்கு ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க 1 hour மேலே லேட் ஆனனால 2 பேர்த்துக்குமே பண்ணல. ஸோ 5:15 ஆயிடுச்சு 2 பேர்த்துக்கும் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ நான் வந்த மாதிரியும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அவங்க ப்ரைடு வராங்களோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ சுட்டியும் பார்த்திங்கன்னா நீடெல்லாம் இது பண்ணி செக்யூர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ப்ரைடு பார்த்திங்கன்னா 2:15 கரெக்டாக வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் அசிஸ்டன்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கேர்ள்ஸ் ஹேர் ஸ்டைல் தான். ஸோ அவங்க வந்து பேக்கில் கேர்ள்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து நான் பண்ணிடுவேன். ஸோ அவங்க முடிக்கிறதுக்குள்ளே நான் மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ ப்ரைடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 o'clockலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட் க்ரூமுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ அது எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போக பாருங்கள். ஸோ ப்ரைடுக்கு பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷனுங்கிறது இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து மேட் ஃபினிஷிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டோம், உங்களுக்கு வந்து க்ளாஸியாக வேணுமா மேட் ஃபினிஷிங்காக வேணுமான்னு கேட்டால் அவங்க மேட் ஃபினிஷிங் ஓகேன்ட்டாங்க. அவங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்வெட்டும் அவ்வளோவா ஆகாது. பட் க்ரூமுக்கு வந்து ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைடுக்கு பார்த்திங்கன்னா பேக்கேஜில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் பிராண்ட் தான். ஹை அண்ட் ப்ராடக்ட் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் மெயினாக ப்ரைடுக்கு. ஸோ என்னோடய பேக்கேஜுமே இப்படி தான் இருக்கும். பட் சில பேர்த்துக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு ஹையாக ஃபீல் பண்ணாங்கன்னா நான் ப்ரைடல் பேக்கேஜும் அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே மாறும். ஸோ அவங்க தான் க்ரூம் தான் பக்கத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக க்ரூம் அவங்க தான் புக் பண்ணாங்க மேக்கப் வந்து. ஸோ மேக்கப்புமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்வெட் ரெசிடென்சி மேக்கப் மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன்.
ஸோ ஸ்வெட்டி ஆனாலும் உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதே மாதிரி ப்ளஷ்ஷு அவங்க ரொம்ப கம்மியாக தான் வேணும், எனக்கு ப்ளஷ்ஷே போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்ம ஆனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டோம். ஸோ ஐ மேக்கப்புமே வந்து விங் வந்து எனக்கு கண்ணை வந்து பெருசாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் விங் வந்து ஒரு டின் லைனாக அந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க ஐ மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ லுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் அவங்களோட ஃபுல் லுக்கு. ஹேர் நான் பண்ணும்போது டைம் இல்லை, ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் புல் பஃப்பும் லைனும் கேட்டிருந்தாங்க, புல்லிங் லைனும். ஸோ க்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஹேர் கட்டும் பண்ணல, நிறைய ஹேரு. நான் க்ரூம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஸோ மேக்கப் நான் எப்போவுமே பண்ணியிருக்கேன், பட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அவங்க ஹேர் செட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு 1/2 hour ஆயிடுச்சு. ஆக்சுவலாக க்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes தான் ஆகும். ஆனால் எனக்கு இவங்க ஹேர் செட் பண்ணுறதுக்கே 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேக்கப்பே பண்ண ஆரம்பித்தோம். மேக்கப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லாவே ஸ்பிட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பேஸ்லேருந்தே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hourக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அதை முடித்து மேக்கப் ஃபினிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. ஸோ க்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேக்கேஜ் தான். எல்லாமே வந்து ஹை எண்ட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஹேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஷியாக ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதை செட் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ரீடும் அவங்களுக்கும் கொஞ்சம் டச்சப் பண்ணு சொன்னாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட் வச்சு நான் பிளாக் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே க்ரூம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. எப்பவுமே கொஞ்சம் க்ரூம் வந்து கொஞ்சம் ஹேர் கட் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட் அவங்க சுத்தமாகவே ஹேர் கட் பண்ணலை. ஸோ அதுதான் வந்து விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ மேக்கப் கீழே மட்டும் எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால அது மட்டும் டார்க்காக கொடுத்தாச்சு. ஸோ இதான் வந்து ப்ரைடு க்ரூமுக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதான் ஃபைனல் லுக்கு. ஸோ யாருக்காவது ப்ரைடல் புக்கிங் பண்ணணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க பிக் டேக்கு. ஸோ எல்லா ஈவெண்ட்டுக்குமே நான் மேக்கப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி யாராவது ஃபாலோ பண்ணணும்னா அங்கேயும் என்னோடய லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.